ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கானா வினோத் கேஷ்பேக் சேர்த்துட்டு கிளம்பிட்டாரு. ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ அடுத்தது யார் டைட்டில் வினர்னு பார்த்தீங்கன்னா திவ்யா நிறைய ஓட்டு வாங்கி ஃபஸ்ட் பிளேஸ் இருக்காங்க. அவங்களுக்கு அடுத்தது வந்து சபரி இருக்கார். ஸோ சேனலோட ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம சபரியை வந்து டைட்டில் வினர் ஆக்கிறது தான். நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமா நடந்துகிட்ருக்கு. அடுத்தடுத்து இப்போ கானா வினோத் வந்து வெளில போனது காரணமாக அவங்க பண்ண பித்தலாட்டங்கள், அவங்க பின்பக்கம் வந்து யாருக்காவது ட்விஸ்ட் பண்ணி இவங்கள அனுப்பிச்சி விடுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக. நமக்கு தெரியாது. ஏன்னா அடிக்கடி பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வந்து அந்த கன்ஃபெஷன் ரூமில் ஒவ்வொருத்தராக பேசுகிறாங்க. ஸோ இவங்கள கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. அவங்க அவங்க இவங்கள அனுப்புறன்னு முடிவு பண்ணிட்டா என்ன வேணாலும் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி தான் மூளை செலவு பண்ணி தான் கானா வினோத்தை அனுப்பிட்டாங்க ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு திவ்யாட்ட வந்து வியன்னாவும் ரம்யாவும் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா திவ்யா உன்னோட கேரக்டரை பற்றியே தப்பாக சொல்லியிருக்கா இவ சாண்ட்ரா. உன்னையும் பிரஜனை வச்சு சேர்த்து பேசியிருக்கா. என்னென்னா உங்கள் 2 பேரை வச்சு ஒரு கேம் ஆடியிருக்கா. இன்னொன்று என்னன்னா பொசசிவ்னஸ் அதிகம் அவர் பிரஜனை அண்ணா மேலே. ஸோ அதுக்காக தான் உன் மேலே ஒரு பழியை தூக்கி போட்டிருக்கா. நீ வெளியே போய் பாரு, நீ பார்த்துட்டு நீயே சொல்லுவ, கண்டிப்பாக அழுவ வேணுன்ற நீ வந்து ஃபீல் பண்ணுவன்றாங்க. உடனே இவங்க ரம்யா என்னன்றாங்க, நீ அதை பார்த்து அழுவன்றாங்க. உடனே வியானா சொல்கிறாங்க, இல்லை நீ அழுவ மாட்டேன்றாங்க. அப்போ புரிஞ்சுக்கிறாங்க இவங்க, ஓ கண்டிப்பாக எங்கள் 2 பேரும் சேர்த்து வச்சு தான் பேசியிருக்கா இவ சாண்ட்ரான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க திவ்யா. ஏன்னா திவ்யா ஓரளவு ஷார்ப்பு, என்ன சொல்ல வரான்னு புரிஞ்சுப்பாங்க. ஸோ புரிஞ்சுட்டு அவள் அதே மாதிரி நினச்சிட்டா, நான் எதுக்கு இதெல்லாம் அவள் எதனா நினச்சா அதை நான் என்ன பண்ண முடியும், நான் எதுக்காகலாம் போய் ஃபீல் பண்ண மாட்டேன், எனக்கு தெரியும் நான் யாருன்னு எங்கள் வீட்டில் தெரியும், நான் வந்து எதுவும் ஓப்பனாக தான் நான் இப்போ நடந்துகிட்ருக்கேங்க, யாரும் மைக்கு மறைச்செல்லாம் பேசலை யார் கூடவும். ஸோ நம்ம தனியாலாம் யார் கூடவும் பேசலை. அப்படி பேசியிருந்தா ஓகே நீங்கள் டவுட் வரலாம், நான் ஜென்யூனாக தான் நடந்துக்கினேன். அவர்கிட்ட இந்த அந்த அண்ணன் தங்கை பாசம் வந்து ஜென்யூனானது, நான் எங்கே வேணாலும் சொல்லுவேன், பார்த்தவங்களுக்கு யாருக்கும் தப்பாகவும் தெரியாது, இவங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே கொஞ்சம் உக்கரமாயிடுறாங்க. அதனால பேச்சுக்கு திவ்யா அப்படி சொன்னாலுமே மனசுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு செம்ம ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் பேசும்போது சொல்கிறாங்க, இவங்க யார் ரம்யாவும் சொல்கிறாங்க, இது யார் திவ்யாவும் சொல்கிறாங்க, நான் பார்வை கூட நம்பிவிடும் பொழுது, ஏன்னா அவள் எது வந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுவா, எது வந்தாலும் மறைச்சி இந்த மாதிரி பின்னாடி போய் தப்பாலாம் பேச மாட்டா. நீ எனக்கு பிடிக்காதுன்னா பிடிக்காது நேராக சொல்லிவிடுவாவ. ஆனால் இந்த மாதிரி ஆளை வந்து நம்பவே மாட்டேன் நான். சாண்ட்ரா இப்படிலாம் பண்ணியிருக்காங்களா இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுறாங்க. பட் வெளியே காமிக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக நினச்சி பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் வந்து திவ்யாவுக்கும் சாண்ட்ராவுக்கும் பெரிய சண்டை வரப்போகுது. ஸோ மறுபடியும் ஒரு பேனிக் அட்டாக்கா தெரியல மக்களே. அது பார்த்தா தான் தெரியும் அவங்க எந்த அளவுக்கு சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இல்லை அப்படியே விட்டுறாங்களா தெரியல திவ்யா. ஆனால் கண்டிப்பாக விட மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் வைக்கும்போது கண்டிப்பாக எந்த ஒரு பொண்ணுமே சும்மா இருக்க மாட்டாங்க. ஸோ இவங்க எப்படி அதுக்கு ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரில. சாண்ட்ரா என்னம்மா நடக்குதுன்னு தெரில. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற மக்களே, நன்றி.